ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தம்பி குக்கிங் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பிரண்டை துவையல் பண்ணுறதுக்கு பிரண்டை எடுத்து வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இலையை விட்டுட்டு வெறும் காயை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 10 எடுத்து உரிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் துவையலுக்கு. அதுக்காக காரத்துக்காக மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லது உடம்புக்கு நல்லது. தேவையான உப்பு, கடுகு. அடுத்து உளுந்து எடுத்துருக்கேன். உளுந்து எதுக்கப்புறம் துவையல் நல்லா வாசனை கொடுக்கும், அதுக்காக தான். இவ்வளோ உளுந்தும் தேவையில்லை, நான் காமிக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும், இதுவே கரெக்டாக இருக்கும் துவையலுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை கட் பண்ணும்போது கையெல்லாம் அரைக்கும், அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் க்ளீன் பண்ணணும். பிரண்டை இப்படி தான் இருக்கும். 4 பக்கம் அந்த விளிம்பு மாதிரி இருக்குல்ல, அந்த 4 பக்கம் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நார் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக 4 பக்கம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ 4 பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நமக்கு நார் தெரியும். இந்த மாதிரி 2-3 நார் தூக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாரெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஜஸ்ட் சும்மா பிடிச்சி இழுத்தாவே அது நாரெலாம் வந்துடும். இது மாதிரிலாம் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து துவையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாத்திரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து துவையல் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். உளுந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டை மிளகாய் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. பட்டை மிளகா காரத்துக்காக தான். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற போட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு காரமும் புளிப்பும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியோட அளவு பார்த்து போடுவாங்க. ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா துவையல் புளிப்பாயிடும், அப்போவும் நல்லா இருக்காது. காரமும் புளிப்பும் கரெக்டாக இருந்தால் தான் துவையல் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும் எல்லாமே. இப்போ நம்ம பிரண்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நாக்கு அரிக்காது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக வதக்கலை அப்படின்னா சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும், சாப்பிட முடியாது. ஸோ நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிட்டு விட்டுடலாம். நிறைய போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் வதங்கும் போது கம்மியாயிடும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா துவையல் ரொம்ப உப்பாயிடும். ஸோ இப்போ நீங்கள் லைட்டாக போட்டுக்கோங்க, காயெல்லாம் வதங்குறதுக்காக. நீங்கள் ஃபைனலாக துவையல் அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பிரண்டையில் உள்ள வதக்கும் போது ஹீட்டெல்லாம் போயிட்டு ஃபுல் கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நல்லா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியுமே அரைச்சிக்கோங்க. துவையல் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போதும், சட்னி ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி வந்து ஊற்றுறது வந்து பார்த்து கம்மியாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.